அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குக்கிங். நான் தான் உங்க குட்டி செஃப். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நல்ல இனிப்பான எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஜவ்வரிசி பாயாசம் தான் எவ்வளவு ஈஸியா செய்யலாம்னு பார்க்க போறோம். என்னது ஜவ்வரிசி பாயாசமா? எம்மி எம்மி. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போலாமா? பாயாசம் செய்யறதுக்கு இந்த டிஷ்ஷோட ஹீரோவான ஜவ்வரிசி தேவை. இதுல 2 சைஸ் இருக்கு, சின்ன சைஸ் பெரிய சைஸ். நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது சின்ன சைஸ் ஜவ்வரிசி. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி 2லேருந்து 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் வரைக்கும் ஊறணும். அப்போ தான் பாயசத்தில் ஜவ்வரிசி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு, ஊறட்டும், அது வரைக்கும் இருக்கட்டும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இதை வடிகட்ட வேணாம், நம்ம 2-3 தடவை கழுவிட்டு தான் ஊற வச்சோம். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கோங்க. கூடவே இதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த வெள்ளை நிறம் இருக்குது பார்த்தீங்களா, இது போய் கண்ணாடி நிறம் வரும். அது வரைக்கும் இது இருக்கட்டும். மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இதை அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு கண்ணாடி நிறம் வந்ததும் இதுக்கு தேவையான அளவு பால் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பாலை கொதிக்க வச்சு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கெட்டியான பாலை எடுத்துக்கோங்க. அப்போ தான் பாயாசம் நல்லா க்ரீமியாக வரும். இதை நல்லா கலந்துக்கோங்க. இது கொதிச்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு, சர்க்கரை சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 200 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி 150 கிராம்லேருந்து 250 கிராம் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிடுங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் 15 நிமிஷம் வரைக்கும் மிதமான சூட்டில் வேகட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதில் கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து பாயசத்தோட டேஸ்ட்டு இன்னும் ரிச்சாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நட்ஸை வறுத்து போட்டுடலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பை பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுபட்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. இது குண்டு குண்டாக பலூன் மாதிரி வீங்கி வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதில் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பாதாம், பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்தா இன்னும் நல்லா தான் இருக்கும். இப்போ நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை எடுத்து நம்ம பாயசத்து மேலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. பாயசத்தை பாருங்கள் எவ்வளோ நல்லா ரிச்சாக க்ரீமியாக வந்திருக்குன்னு. இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. அப்போ மஞ்சள் நிறம் கொடுக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன ஜவ்வரிசி பாயசத்தை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கிச்சன் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சூப்பரான வீடியோலாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பை அண்ட் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.